வணக்கம் ப்ரோ. நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தோம்னா வேம்புராவரணி ரோட்லாம் நிற்கிறோம் பார்த்தோம்னா இங்கே ஒரு வீட்டோட ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. ஸோ அந்த காணி எப்படி இருக்குது, அந்த வீடு எப்படி இருக்குன்னு இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க முடியும். அதுக்கு முதல் நம்ம சேனல் புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க. இவ்வாறு நீங்களும் வீடுகள் காணிகள் விற்கிறேன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாங்க போய் பார்ப்போம். இப்போ அந்த ரோட்டோடையே கடை இருக்குது. இது முதலாவது கடை. சும்மா நோம்பலாக நீங்கள் என்ன ஒரு மெக்கானிக் கடை என்ன போடக்கூடிய இருக்குது. அதே மாதிரி பெரிய பலசர கடை 3 போடக்கூடிய மாதிரி இதில் ஒரு பெரிய பில்டிங் கொண்டாட்டியிருக்காங்க. இதுவும் விற்பனைக்கு வந்திருக்கு. ஒன்று இது 2வது எவ்வளோ இட வசதி இருக்குண்டு. இது 2வது 3வது தான் கடை இருக்குது. போய் காட்டுறப்ப இப்படி ஒரு இடம் வச்சு அடுத்த 2வது கடையை பாருங்கள். இந்த கடை இதுலேயும் ஒரு இப்படி ஸ்டோர் ரூமாக இருக்குது. இதுவும் ஒரு கடை தான் பாருங்க. இது ஓப்பன் பண்ணல. ஸோ இது 2வது கடை. 3 கடையை நீங்கள் 4 கடை டோட்டலாக 4 கடை சின்ன கடையும் 3 கடை நீங்கள் போடக்கூடிய மாதிரி இருந்தாங்க. நெஞ்சால பின்னுக்கு இன்னொரு ஸ்டோர் ரூமும் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படி ஒரு ஸ்டோர் ரூம், அடுத்தது இதுலேயும் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி பின்னுக்கு இருக்குது. அது 3 கடைக்கும் பின்னுக்கு 2 ஸ்டோர் ரூம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது. அதோட இந்த காணியின் பிறப்பை பார்த்தோம்னா எவ்வளோ பிறப்புன்னு பார்த்தோம்னா 4 பிறப்பு. சரியா 4 பிறப்பு. ஸோ 4 பிறப்போட இந்த பெரிய வீடு இருக்குப்பாங்க. இந்த பெரிய வீடும் விற்பனைக்கு இருக்குது. இனி வீட்டில் இருக்க ஒன்று உள்ளே பார்ப்போம். எத்தனை அறைகள் இருக்குது, எத்தனை ஹோல்கள் இருக்குது, என்னென்ன வசதிகள் இருக்குன்ட்டு கொஞ்சம் முழுமையாக பார்க்கவில்லை. இது அவசரமாக விற்பனைக்கு வந்துள்ளது. பார்ப்பேன். உள்ளே போவோம். ஒரு வெளி ஹோல் ஒன்று இருக்குது. மாவுள் வகைச்சது பாருங்க. மாவுள் வகைச்ச வெளி ஹோல். எத்தனை அடி வீடுன்னு பார்த்தோம்னா 29 அடி வீடு பாருங்க. ஜன்னலாம் பார்க்க விளங்கும் பாருங்க. இவ்வளோ வேலையில் செய்யிருக்காங்கன்ட்டு. இது வெளிக்கோளுக்கு மாவுளும் பாய்ச்சிருக்காங்க. அப்புறம் இதில் ஒரு சின்ன நாயர் ஒன்றும் பெறாத மாதிரி ஒரு கதை போட்டிருக்காங்க. இது மேலே போகிறதுக்காக இதில் ஒரு டோர் ஒன்றும் இருக்குது. டோர் ஒன்றும் இருக்குது. ஸோ இதையும் லாக் பண்ணக்கூடிய மாதிரி மேலே போகிற அதோட இதுக்கும் மாவுள் பாய்ச்சிருக்காங்க. வித்தியாசமான மாவுள். இதில் ஒரு ரூம் மாதிரி. இது ஏன் போட்டினா ரூம் மாதிரி வரும். இந்த இதில் கீழே வைக்கக்கூடிய மாதிரி. இது அப்படியே மேல் மாடியாக போகுது. ஃபுல்லாகவே மாவுள் பாய்ச்சிருக்காங்க. படிக்கு மாவுள் பாய்க்கையில் கீழே பாய்ச்சிருக்காங்க. அப்படியே வந்தோம்னா சின்ன குரோடோர் மாதிரி போகுது. மெயின் அது இந்த அதில் டோர் இருக்குது. அது பூட்டி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும். மாவுள் தான் பதிச்சிருக்கு. கீழே இப்படி இருக்குது. இந்த மாவுள் பதிச்சிருக்காங்க. அதே மாதிரி அப்படியே கிரீன் கலர் தான் அடிச்சிருக்காங்க. இது கீழ் ஃப்ளோர். கீழ் ஃப்ளோரில் இப்படி மேலே இப்படி எல்லாம் டைமண்ட் இதெல்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க. மேலே லெவல் சீட் அடித்ததுக்கு டிசைன் அடிச்சிருக்காங்க. பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ஒரு ஹோல் அதில் கீழே இது அடிச்சிருக்காங்க. அப்படி அலுமினியம் ஃபிட்டிங்கில் அடிச்சிருக்காங்க. கபர்ட் மாதிரி திறந்து விடக்கூடிய மாதிரி இப்படி அடிச்சிருக்காங்க. அடுத்து சுவாமி அறைக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு. சுவாமி அறைக்கு மாவுள் வச்சுருக்காங்க. மேலே ஒன்று அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி லெவல் சீட் போட்டிருக்காங்க. மேலே சுவாமி அறை எப்படி போட்டிருக்கு. ஃபுல்லாகவே மாவுளால் சுவாமி அறையும் அடிச்சிருக்காங்க.
இப்படி இருக்குது லைட்டு. அது சுவாமி பக்கத்தில் இருக்குது ஒரு ரூமுக்கு. இதுக்கு மாவல் எல்லா இடமும் ஃபுல்லாகவே மாவல் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு லக்கேஜ் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு சீட் ஒன்று போட்டிருக்காங்க. பின்னில் சீட் போட்டிருக்காங்க, டிசைனில் சீட் ஒன்று போட்டிருக்காங்க. கீழே மாவல் வச்சுருக்காங்க. அளவான ரூம் உண்டு. வேணி அப்படி இது கிச்சன் அப்படி இங்கே அப்படி நேராக வந்தோம்னா இப்படி இதுலேருந்து இப்படி நேர ஹோலுக்கு நேரையே கிச்சன் இருக்குது. கிச்சனுக்கு மாவல் போட்டிருக்காங்க. அது அப்படியே சின்ன அளவான சின்ன கிச்சன் ஒன்று போட்டிருக்காங்க. அப்படியே இந்த ஹோலில் இதில் போனால் இப்படியே போனால் இதில் போனால் வெளியில் போகலாம். வெளியில் போகலாம். இந்த வெளியில் ஒரு சும்மா கிணறும் இருக்குது. அடுத்த கிச்சனும் இருக்குது. இதில் கிணறு இருக்குதாங்க. சின்ன கிச்சன் ஒன்று வெளியில் சமைக்கக்கூடிய மாதிரி சின்ன கிச்சன் ஒன்றும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு சின்ன கிச்சன் ஒன்று இருக்குது. அடுத்தது தொட்டியும் கட்டியிருக்காங்க. தொட்டியோட உடுப்பு துவைக்கிற வேண்டாம். அதோட நல்ல தண்ணி கிணறு என்ன நல்ல தண்ணி கிணறு. இது நீங்கள் எல்லா இடம் விடக்கூடிய முதலாவது என்னென்னு பார்த்தோம்னா கிணறு தான். ஸோ இது நல்ல தண்ணி கிணறு. ஸோ உங்களுக்கு அப்படி செஞ்சால இந்த இதோட முடியுது என்னென்ன 4 பிறப்பு இதோட முடியுது. வீட்டின் பின்பக்கம் பாருங்க. ஓ பாருங்க, இதான் வீட்டின் பின்பக்கம். கடை கட்டக்கூடிய இன்னொரு கடை கட்டக்கூடிய இடம் இருக்குப்பாங்க. இதில் ஒரு இடம். இதுதான் இந்த வீடு. இனி மேலே போய் பார்ப்போம். மேல் மாடியில் போய் பார்ப்போம். இந்தியாவிலேயும் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. எத்தனை நேரம் வெளியில் போகலாம். இதில் ஒரு அளவான குட்டி ரூம் ஒன்று இருக்குது. மாவுள் வச்சுருக்காங்க. டிசைன் மாவுள் எல்லாம் போட்டிருக்காங்க. அளவான குட்டி ரூம். ஆழம் பெருசு இல்லை, அளவானது. மேலே வந்து வைக்கக்கூடிய லக்கேஜ் வைக்கக்கூடிய மாதிரி இடம் போட்டிருக்காங்க. நீ மேலே போய் பார்ப்போம். நீ அப்படியே மேலே போவோம். படி நார்மல் படி இங்கே இப்படியும் இருக்குது. 3ஆம் மேலே போகிறதுக்கு அப்படி பாருங்க. அப்படி எடுத்துகிற ஒரு நார்மல் போர் இருக்குது. ரெண்டு ரூம் இருக்குது. இது ஒரு நடுவில் இருக்கிற ஒரு போல். அது 2 ரூம் இருக்குது. அதே மாதிரி தான் 2 ரூம் இருக்குது. இதே மாதிரி 2 ரூம் இருக்குது. ரெண்டு ரூம் இருக்குது. அங்காலேயும் அதே மாதிரி தான் ரூம். ஒரு அளவான ஹோலையும் 2 ரூமையும் கொண்டு இருக்குது. எப்படி மேலே போய் பார்ப்போம். ரெஞ்சால் போய் பார்ப்போம். இந்த இதோட முடியுது. இனி மொட்டை மாடிக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதான் அந்த நான் சொன்னேன் கடை. இவ்வளோ பெருசுன்னு தெரியுது. இந்த கடையோட சேர்ந்து தான் 4 பிறப்பு. டோட்டலாக 4 பிறப்பு. அந்த 4 பிறப்புக்கு தான் இந்த பெரிய 4 கடையும் இருக்குது. இந்த மேல் மாடி வீடும் இருக்குது. அதோட சேர்த்து விற்பனைக்கு வந்திருக்கு. விரும்பினாக்க நான் நம்பரை போடுறேன், தொடர்பு கொள்ளேன். நான் மேலே போடுறேன் மொட்டை மாடிக்கு. ஸோ நீங்கள் மொட்டை மாடியாக பார்க்கக்கூடிய டேங்க் வச்சு மொட்டை மாடி அப்படி நல்லா இருக்குது. மேலே இது அடிச்சிருக்காங்க, தகரம் அடிச்சிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா எத்தனை தென்னை மரம் நிற்குதுன்னா ஒரு 20க்கு மேலே தென்னை மரங்க நிற்கிது. அதே மாதிரி பயந்தரு மரங்கள்லாம் நிறைய நிற்கிது பார்க்கக்கூடிய. நீங்கள் அந்த எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். அது எல்லாத்துலேயும் காய் இருக்கிறத நீங்கள் அவதானிக்கக்கூடிய பாருங்க தென்னை மரத்தில். ஸோ 20க்கு மேலே தென்னை மரம் நிற்கிது. இந்தியாவில இப்போ சின்ன தென்னை மரம் வச்சுருக்காங்க. தென்னை மரம், கமுகு மரம், பயந்தரு மரங்கள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நாவல் மரம் நிற்குது. இந்தியாவில் ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் நிற்கிது. அதை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்தியாவிலாம் இப்போ தான் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே கமுகு மரங்களும் வச்சுருக்காங்க. இதுதான்
இந்த ரோட்டு இதுதான் அப்படியே வரும். அதான் வாசலாக இருக்கும், இதுண்ட கேட்டாக இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா இப்படி பார்க்கக்கூடிய மாதிரி கடைக்கு பின்னுக்கு தான் வீடாக இருக்கும். இது முன்னுக்கு கடை இருக்குது, கடையின் சைட்டில் கேட் இருக்குது, கேட்டோட அப்படியே பார்த்தோம்னா வீடு இருக்குது. இதே ஒரு பெப் ஒன்று போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதில் தண்ணி உரைக்கிற பெப்பு, இப்போ வந்து கிணத்தடியில் வெப்பம் எல்லாமே நல்ல தண்ணியாக இருக்கு. இதில் எல்லாம் சொப்பந்தி எல்லாம் வச்சுருக்காங்க, இப்போ சூரியகாந்தி எல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே இது மரப்புக்கு அடிச்சுங்க நாங்கள் கிச்சன் இருக்கபடியா. ஸோ வெளியில் கிச்சன் சும்மா இப்போ பழைய காலத்தில் எல்லாமே ஒரே கிச்சன். ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தோம்னா உள்ளுக்கே ஒரு கிச்சன் வச்சுருவாங்க சும்மா நோம்பா சமைக்கிறதுக்கு. ஆனால் மெயினாக சமைக்கிறாண்டா வழி இல்லை. ஸோ என்ன கறி பிடிச்சிருமன்றதுக்காக ஸோ அதற்காகவும் ஒரு கிச்சன் எங்கால இருக்குது, பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் இதுன்ற கடைசியாக என்ன பார்க்க போனோம், இந்த விதையை பற்றி பார்க்க போகிறோம். இது டோட்டலாக எவ்வளோ பிறப்புன்னு பார்த்தோம்னா 4 பிறப்பு. 4 பிறப்பில் ஒரு 4 கடையும் இருக்குது. அதே மாதிரி ஒரு மாடி வீடோட சேர்ந்து எத்தனை 6 அறையும் 2 கோலும் சேர்ந்துருக்கு. அதோட இந்த நல்ல தண்ணி முக்கியமாக தண்ணியை தான் பார்ப்பீங்க. ஸோ நல்ல தண்ணி மேலே மொட்டை மாடியில் இது சீட்டும் இதுவும் அடிச்சிருக்கு, தகரமும் அடிச்சிருக்கு பாருங்கள். ஸோ அதோட நம்பர் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்ட நீங்கன்னா இப்போ மேற்கு இது என்ன வீடுன்னு பார்த்தோம்னா மேற்கு வாசல் வீடு. ஸோ உங்களுக்கு மேற்கு வாசலில் இருக்கும். உங்களுக்கு தேவையாண்டா நான் நம்பர் போடுறேன், மேலதிக தகவலை நான் தேவையாண்டா நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி கடையும் மேற்கு வாசலோட அமையப்பெற்றுள்ளது. இது முக்கியமாகவே மண்ணை பாருங்க, மண் தெரியும் உங்களுக்கு மண்ணின் தன்மை எப்படி இருக்குமெண்டு. என்ன மண்ணுன்னு பாருங்க, புழுதி மண், நல்ல மண், வெள்ளை மண் பாருங்கள். அப்படியே சுட்டு அயல் எல்லாமே பக்கத்து அஞ்சால மில்லு அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா உங்களுக்கு மீசாலை வீரசிங்கம் சாலை இருக்குது. அது கொஞ்சம் தண்ணி போனால் மீசாலை சந்தி வரும். அப்போ ஸோ இலவாக நீங்கள் டவுனுக்கு போகக்கூடியதாக இருக்கும். அப்படி இஞ்சால பக்கம் போனீங்கன்னா இப்போ வரணி அப்படியே நெல்லியடி எல்லாமே நீங்கள் இலவாக இந்த ரோடு. அதோட இது என்ன ரோடுன்னு பார்த்தீங்கன்னா காபெட் ரோடு தான், நார்மல் ரோடு இல்லை, காபெட் ரோடு போட்டிருக்கு. முன்னுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் பெரிய குளங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வயல்கள் எல்லாமே இருக்குது.